பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பரலோக தேவனே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கட்டும். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். நாம் நேற்றுலேருந்து ஒரே ஒரு வேத பகுதியை எடுத்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று சனிக்கிழமை ப்ரேயரில், இன்றைக்கி காலையில், இப்போ இந்த மாலை வேளையில் மூன்றாவது முறையாக இந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். லூக்கா 13 எடுத்துக்கலாம், 10 - 16. லூக்கா 13 பக்கம் 103வது பக்கம். கூனியாக இருந்த ஸ்திரீ அப்படின்னு பார்த்தோம். கூனி அப்படின்னா என்னன்றதை குறித்து பார்த்தோம். கூன் அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்றத பார்த்து நிறைய விஷயங்களை பார்த்தோம். இப்போ அதெல்லாம் சொன்னோம்னா இப்போ லேட் ஆயிரும், மணி ஆயிடுச்சு. அப்போ கூனை குறித்து பார்த்தோம். நிமிர முடியாமல் இருக்கிறது, எந்தெந்த காரியத்தினால் நிமிர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சரீர பலவீனம், அடிக்கடி சரீரத்தில் பலவீனம் ஏற்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அநேகர் நிமிர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தரணும். பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு என்ன செய்கிறது, தலை குனிவு. பிள்ளைகளால் தலை நிமிர முடியாமல் இருக்கிற அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபித்தோம். அடுத்து பொருளாதாரத்தினால தலை குனிந்து இருக்கிற குடும்பங்களுக்காக, பொருளாதாரத்தில் ஒரு விருத்தி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபித்தோம். அப்புறம் மற்றவர்களை நிந்தித்ததினால் நமக்கு ஏற்பட்ட தலை குனிவுகளுக்காக நம்ம நேற்றைய தினத்தில் ஜெபித்தோம். இன்றைக்கி காலையில் நேற்று முழுசாக அந்த எல்லாருடைய அந்த கூனி போன நிலைமையெல்லாம் மாறி எல்லாரும் தலை நிமிரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினோம். இன்றைக்கு காலையில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் தலை நிமிர்ந்து ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துட்டார். இனி மறுபடியும் அந்த கூனி அப்படின்ற நிலைமைக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து நிறைய விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கி காலையில் உன்னதத்தை நோக்கணும்னு பார்த்தோம். உன்னதத்தை நோக்கணும்னு பார்த்தோம். நுகத்தடியிலிருந்து என்ன ஆகணும், விடுதலை ஆகணும்னு பார்த்தோம். நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வருகையை குறித்ததான ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அல்லேலூயா. இதெல்லாம் இன்னைக்கு காலையில் பார்த்தோம். இந்த மாலை வேளையில் அதே வேத பகுதியில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை போதித்து கொண்டு இருந்தார். எங்கே போதிக்கிறாராம்? ஜெப ஆலயத்தில் போதித்து கொண்டு இருந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் ஜெப ஆலயத்துக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஜெப ஆலயத்துக்கு போகணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. கட்டாயமாக ஜெப ஆலயத்துக்கு போகணும் அப்படின்லாம் ஒரு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. அன்னைக்கு எல்லாருமே எங்கே இருக்கணும், வீட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அங்கங்கே சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவாலயம் கிடையாது, இது என்ன, சிற்றாலயம், ஜெபாலயம். அங்கங்கே இருக்கும், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஓய்வு நாளில் அந்த இடத்துக்கு போகிறாரு. அவர் போனாலே எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு கூட்டம் கூட வரும். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். எல்லாரும் உட்காந்துருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க, ஒரு ஸ்திரீ. அவங்க நிலைமை எப்படின்னா, 18 வருஷமா அவங்களுக்கு கஷ்டம், கொஞ்சம் கூட நிமிர முடியல. இது நம்ம நேற்று நிறைய காரியங்களை பார்த்தோம், அவங்களுடைய கூன் எப்படி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றத குறித்து. அப்போ அவ்வளோ வேதனையோடு அவ்வளோ கஷ்டத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நிமிர்ந்து இருந்திருக்காங்க, எல்லாருமே நிமிர்ந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க மட்டும் எப்படி உட்காந்துருப்பாங்க, அப்படியே கூனி எவ்வளோ வேணும், கொஞ்சம் கூட நிமிர முடியாமல் அவங்க அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு அவள் மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஒரு பெரிய அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அதிசயம். 1ஆம் தேதி சாயந்தரம் நம்ம இந்த காரணத்துக்காக தான் என்ன செஞ்சு வச்சுருக்குறோம், இந்த ப்ரேயர் வச்சுருக்குறோம். ஆண்டவர் சொல்லி தான், அதுவும் ஆண்டவர் சொல்லாமல் நம்ம எதையுமே செய்கிறது கிடையாது. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அங்கே நடந்த ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்வோம், யோசித்து பார்ப்போம். சரி, முதலாவது இந்த அற்புதத்தை, மிகப்பெரிய அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அங்கே நடந்த காரியம் என்னன்னா, இயேசு அவளை கண்டு, அல்லேலூயா, இயேசு அந்த ஸ்திரீயை பார்க்குறார்.
இப்போ இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனித்தனியாக பார்க்குறார். அல்லேலூயா. ஒரு அரசியல் கூட்டத்தில் அவ்வளோ பேர் நிற்பாங்க. அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரையாக பார்க்க மாட்டாங்க. அரசியல் கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் போவாங்க, லட்சக்கணக்கான பேர் போவாங்க. உலக பிரகாரமான காரியங்களில் எவ்வளோ பேர் போவாங்க, கூட்டம் கூடும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பார்க்கக்கூடிய எந்த விதமான காரியமும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் அந்த ஜெப ஆலயத்தில் அவ்வளோ பேர் இருக்கும்போது இயேசு அவளை கண்டு ஆண்டவர் பார்க்குறதெல்லாம் பாருங்களேன். யாரை பார்க்குறாருன்னு, பேதுரு வெறும் வலையை அலசி கொண்டு இருந்தார். ஆண்டவர் அந்த படகை பார்த்தார். கெனசரேத்து கடல் அருகே படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 2000 படகுகள் அங்கே நின்றுச்சான். எத்தனை படகு? 2000 படகுல 2 படகை மட்டும் அவர் பார்க்குறாரு. ஏன் தெரியுமா? 2000 படகும் கடலுக்குள்ளே போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்துச்சு, 2 படகு மட்டும் சும்மா நின்றுச்சு. அல்லேலூயா. வெறுமையாக நின்றுச்சு, ஏமாற்றத்தோடு நின்றுச்சு. அடுத்த படகை பார்த்துச்சு, இதெல்லாம் மீன் வந்துருச்சு, இந்த படகெல்லாம் நிரம்பிடுச்சு, நான் நிரம்பலை. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சு, எனக்கு நடக்கலை. அவங்க குடும்பம்லாம் ரசிக்கப்பட்டுச்சு, என் குடும்பம் ரசிக்கப்படலைன்னு சொல்லி ஏக்கத்தோடு நின்று அந்த படகை ஆண்டவர் என்ன செஞ்சார்? பார்த்தார். அதே போல் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியினால் வேதனைப்படுகிற ஒரு கூனியாக இருந்து, ஒரு நாள் நீங்கள் கூனியாக இருந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரே ஒரு நாள் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அப்படியே கீழே குனிஞ்சி நல்லா, அது எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி இருந்திருக்கும். இப்படியே ஒரு நாள் இருந்து பாருங்க. ஃபுல்லாக யார் முகத்தையும் பார்க்க முடியாது, யார் முகத்தையும் பார்க்க முடியாது, உட்கார முடியாது. முதல் ஒழுங்காக என்ன செய்ய முடியாது. கூனியாக இருக்கிறவங்க எப்படி உட்காருவாங்க? உட்கார்றது கஷ்டம், படுக்கிறது கஷ்டம். அவள் கஷ்டப்பட்டா அப்படின்றதுனால ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்தார். உங்களுக்கு இந்த நாளில் ஒரு நம்பிக்கை வேணும். இயேசு என்னை பார்க்குறாரு, ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு எந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. சந்தோஷத்தின் மிகுதியில் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் போது அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு காரியமும் இல்லாமல் ரொம்ப சோகத்திலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் நம்மளை பார்க்குறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன்னு ஆகார் சொல்றாங்க. ஆண்டவருக்கு பேர் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க அவரை பக்கத்திலே வச்சுக்கிட்டு. அதே கேள்வியை தான் நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்படிலாம் நடக்குதே, உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் பார்க்கலையா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். அந்த கூனியை பார்த்தார், அதே ஆண்டவர் நம்மளையும் பார்க்குறார். அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் அவங்க தலையை நிமிர்ந்து நடக்க வச்சார்னா நம்மளையும் நடக்க வைப்பார். நம்ம சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறும். இயேசு மாறாதவர், ஆனால் அவரால் மாற்ற முடியாத விஷயம்னு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் மாற்றுறவர், எல்லா சூழ்நிலையும் என்ன செய்கிறவர்? மாற்றுகிற தேவன். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர். இந்த நாளில் அந்த கூனியுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவளை பார்த்தார், அதே ஆண்டவர் என்னையும் பார்க்கிறார். அவளுக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த கூனி ஜெப ஆலயத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க. எப்படி உட்காந்துருந்தாங்க? ஜெப ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. நல்லா இருக்கிறவங்களே போய் உட்கார்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. கூனின்னா எப்படி குனிஞ்சு நடக்கவே முடியாது. நான் கொஞ்சம் நடந்து தான் பார்த்தேன், முடியல. குனிஞ்சிக்கிட்டே நடந்தா ஒரு 10 ஸ்டெப்புக்கு மேலே என்ன செய்ய முடியல. ஆனால் அந்த அம்மா வந்து என்ன செஞ்சு, அப்போல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஆராதனை நடக்கும். இப்போ நடக்கிற மாதிரி 6க்கு ஆரம்பித்து 8க்கா முடியும். ஜெப ஆலயத்தில் இயேசு பேச ஆரம்பித்தா எவ்வளோ நேரம் பேசுவார்? அப்படி பேசுவார். அந்த இடத்துல அந்த அம்மா வந்து என்ன பண்ணுச்சு? உட்காந்துச்சு. அதுதான் அந்த அம்மாவுடைய வெற்றிக்கு முதல் படி. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? வாஞ்சிச்சிச்சு. எனக்கு அது சரியில்லை, எனக்கு இது சரியில்லை அப்படின்லாம் யோசிக்கலை. அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுக்கும் அதுதான் காரணம். ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு போகும்போதும் பெண்ணினால் வந்து அன்னாளை துக்கப்படுத்துவா, மனமடிவாக்குவா, ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பா. ஆனால் அன்னாள் நிலைமையில நான் இருந்திருந்தா கண்டிப்பாக அடுத்த தடவை சர்ச்சுக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேன், பக்கத்தில் பிரியா உட்காந்துருக்கு. உட்காந்ததுலேருந்து என்னை என்ன பண்ணிட்டு இருக்கு? மனம் அடிவாக்குது. இங்கே மெசேஜ் பார்சல் கொடுத்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தான் கேட்டுக்குங்க, உங்களுக்கு தான் கேளுங்க. நீங்கள் ஒழுங்காக ஜாம் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு தான்.
உங்கள் பிள்ளைங்க சரியில்லை இந்த உங்களுக்கு தான், உங்களுக்கு அற்புதமே நடக்கல. அவங்க பாருங்கள் எனக்கு ஆண்டவர் எப்படி செஞ்சுருக்காரு, நீங்களும் தான் இருக்கீங்களேன்னு இந்த பிள்ளை இப்படி பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் நான் வந்து உட்காருவேன் இங்கே. நான் என்ன செய்யலை, நான் வரல ஆண்டவரே, உமக்கே தெரியும் ஆண்டவரே, நான் என்னை எவ்வளவா நிந்திக்கிறார்கள் என்று உமக்கே தெரியும். அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அந்த அம்மா. என்ன நிந்திச்சாலும் சரி, என்னை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கார்னு விசுவாசத்தோடு வந்துச்சு, அற்புதத்தை பெற்றுக்கொண்டுச்சு. அதே மாதிரி இந்த கூனியாக இருக்கிற ஸ்திரீயை எத்தனை பேர் ஏளனமாக பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் இப்படி பார்த்துருப்பாங்க, குனிஞ்சு பார்த்துருப்பாங்க, அற்பமாக பார்த்துருப்பாங்க. காலையில் இன்னைக்கு காலையில் மெசேஜில் யாரையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, அற்பமாக நினச்சிடவே கூடவே கூடாது. அற்பமாக நினச்சோம் மாட்டணும். ஆண்டவர் எந்த இடத்துல அந்த கூனி எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்களோ அதே இடத்துல ஆண்டவர் கண்டார். அந்த கூனியோட இடத்துல நான் யோசித்து பார்த்தேன், நம்ம இருந்தோம்னா சர்ச்சுக்கு போவோமா, போக மாட்டோம். எனக்கு முடியலை, ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், முடியலை, என்னால் உட்கார முடியலை. முதலாவது அவளை கண்டு, அடுத்தது தம்மிடத்தில் அழைத்து. நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள்னு நமக்கு பேர் இருக்கு பைபிளில். நமக்கு பேர் என்னவா, அழைக்கப்பட்டவர்கள். இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு எம்பி வீட்டு கல்யாணத்துக்கு நமக்கு வந்து பத்திரிக்கை வச்சா அந்த பத்திரிக்கையை கிழிச்சு போடுவோமா, வச்சிருப்போம். ஆனால் அப்படியே வச்சிருப்போம். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 3 பாருங்களேன், எங்களுக்கு விஐபி சீட்டு கொடுத்து எங்களை என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆள் எங்களை கூப்பிட்டாங்க. நம்மெல்லாம் இங்கே உட்காந்துருக்குறோன்னா சும்மா இல்லைங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளை அழைச்சதுனால மட்டும்தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். இல்லைன்னா நம்மளால் இங்கே உட்காரவே முடியாது. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். மனிதர்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கலாம், உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர், உண்மையுள்ள தேவன். அவர் நம்மளை பேர் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைச்சிருக்காரு. நம்ம பேர் என்னன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக போய் நிற்கிறாங்க அரசியல் தலைவர்கள்ட்ட, உங்கள் பேர் அவங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் நம்ம பேர் யாருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அவரை நம்மளை அழைக்கலாம நாம் இந்த இடத்துல வந்து என்ன செய்யலை, உட்காரவே இல்லை. அந்த எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அழைக்கப்பட்டவன். ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருப்பார், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால இயேசுவால பிடிக்கப்பட்டவன். இயேசு நம்மளை பிடிச்சிட்டாரு. இயேசு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிடிச்சிருக்கிறாரு. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்த எனக்கென்று எதுவும் இல்லைன்னா காசு இல்லை, பணம் இல்லை, அப்படி இல்லை. இயேசுவை விட மேலா எனக்கு எதுவுமே இல்லை. ஆசையாய் என்ன செய்கிறேன், தொடருகிறேன். அழைத்த தேவனை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். எப்படியாகிலும் அந்த அழைப்புக்கு பாத்திரவானா நான் இருந்துடணும். அந்த அழைப்புக்கு என்னவா நான் இருந்துடணும், பாத்திரவானா. ஒரு சிலரை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும்போது பயங்கரமான அழைப்பு, அவங்களுக்கு பயங்கரமான அழைப்பு, பயங்கரமான ஆசீர்வாதங்கள். மோசே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, யாக்கோபு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றவங்க கூட கடைசியில் அந்த அழைப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. ஆனால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலேயே 2 கோத்திரம் கடைசியில் அவுட் ஆயிடுச்சு. இதை படித்து பார்க்கும்போது, ஆண்டவரே எங்களை நீங்கள் நிற்க வச்சிருக்கிறீங்களா, ஆண்டவரே எங்களை நிற்க வச்சிருக்கிறீங்களா, ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நன்றி சொல்லணும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மளை அழைச்சிருக்காருன்னா. இந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது அதில் 2 கோத்திரம் என்ன செஞ்சிடும், காணாமல் போயிடும். அந்த அந்த காரியங்களை தான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக தியானிச்சுட்டு இருந்தேன். ஏன் அந்த 2 கோத்திரமும் காணாம எங்கே போச்சு, ஏன் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த 2 கோத்திரத்தை கைவிட்டார். எதனால் கைவிட்டார், தான் கோத்திரமும் அவுட்டு, எப்ராயிம் கோத்திரமும் அவுட்டு. எப்ராயிம் தான் சூப்பர் கோத்திரம். எப்ராயிம் யாரு, சின்னவர், மனாசே பெரியவர். ஆனால் மாற்றி விட்டார் ஆண்டவர், மாற்றி விட்டார். மனாசேவை சின்னவனாகவும் எப்ராயிமை பெரியவனாகவும் ஆக்குனாரு. எப்ராயிமுக்கு 10,000 கொடுத்தாரு, மனாசேக்கு 1000 தான் கொடுத்தாரு.
ஆனால் அவ்வளவு மேன்மையான வாக்கு தத்தங்களை பெற்ற எப்ராயிம் கடைசி வரைக்கும் ஆண்டவரோட அந்த அழைப்பில் உண்மையாக இல்லாததுனால கடைசி நேரத்தில் வருகையில் ஆண்டவருடைய அந்த கடைசி நேரத்தில் முத்திரை போடப்படுகிற அந்த கூட்டத்தில் எப்ராயிம் இல்லை. இன்னைக்கு காணிக்க பாட்டு உண்மையாகவே கர்த்தரே கொடுத்த பாட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசி உலகத்தின் முடிவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்திரை போடுறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம யுத்த ஜபத்தில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முத்திரை போடுறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் முத்திரை போடும்போது தான் கோத்திரமும் போயிடும், எப்ராயிம் கோத்திரமும் இல்லை. நீங்கள் வேணால் படித்து பாருங்கள் கோத்திரங்களை, 12 கோத்திரங்களை நான் வாசிக்கிறேன். ரூபன் கோத்திரம் 12 வருதான்னு பாருங்கள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், நப்தலி, ஆசேர், யோசேப்பு, பென்யமீன். 12 கோத்திரம் வந்துருச்சா? இதில் யோசேப்புக்கு 2 கொடுக்குறாரு. யோசேப்பை 2 ஆக்குறாரு. யார் 2 பேர்? 2 எப்ராயிம், மனாசே. அப்போ எத்தனை கோத்திரம் வருது? 13 வருது. யோசேப்புன்ற ஒரு கோத்திரம் அது 2ஆக என்ன பண்ணுது? மாறுது. வரிசையாக இப்போ வரும்போது எப்படி வரணும்? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, செபுலோன், இசக்கார், தான், காத், நப்தலி, ஆசேர், எப்ராயிம், மனாசே, பென்யமீன். இப்படி வருதா? இது அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வெளிப்படுத்து விசேஷம் 7வது அதிகாரம் 3லேருந்து 8 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ல். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்ம எவ்வளோ மேன்மையாக அழைச்சிருக்காரு. அந்த அழைப்பை நம்ம எப்படி காத்து கொள்ளணும். 3லேருந்து வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். 1,44,000 பேர். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 12,000 12,000 12,000 × 12 1,40,000. ஒவ்வொரு கோத்திரமாக இருக்குது பாருங்கள் எந்தெந்த கோத்திரன்னு. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். ஒரு கோத்திரம் வந்துருச்சா? அடுத்து ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். அடுத்து 3வது காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். 5 வந்துருச்சா? 6 மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். 10 வந்துருச்சு. அடுத்து யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். எத்தனை கோத்திரம் வந்திருக்கு? 12 கோத்திரம் வந்திருக்கு. கரெக்டாக தானே வந்திருக்கு 12 கோத்திரம். இங்கே எங்கே யார் குறையிறா? எப்ராயிம் இல்லை, தான் இல்லை, தான் கோத்திரம் இல்லை. 2 கோத்திரமும் அவுட்டு. ஏன்? கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட கோத்திரம். இந்த தானுடைய வாக்கு தத்தங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். தானுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கெல்லாம் ஆதியாகமம் 49:16 வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:16. தான் இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். அதே மாதிரி எப்ராயிமுக்கு, எப்ராயிம்லாம் அவர் அதுக்கு மேலே பெரிய பெரிய வாக்குத்தத்தம் பெற்றவர் அவர். அந்த கடைசி நேரத்தில் அவர் மரிக்கிற நேரத்தில் முதல் பிள்ளை இல்லை, இவங்க 2 பேருக்கு, யோசேப்புக்கு 2 பிள்ளைங்கள. முதல் பிள்ளை மனாசே, 2வது பிள்ளை எப்ராயிம். ஆனால் ஆசீர்வாதம் ஆண்டவர் திருப்பி விடுறாரு. எப்ராயிமுக்கு தான் முதல் ஆசீர்வாதம், மனாசேக்கு ஆசீர்வாதம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி எப்ராயிம் ஆசீர்வதிக்கிறார். எப்ராயிம் ஒரு கோத்திரமாக இருக்கிறார். எப்ராயிம் சேஷ்டபுத்திரன்றார் ஆண்டவர். ஆனால் அந்த எப்ராயிமை கடைசி நாளில் முத்திரை போடப்படும் போது எப்ராயிம் இல்லை, தான் இல்லை. தானை சொல்றாரு, தான் ஒரு பால சிங்கமா. தான் யாரா? உபாகமத்தில் மோசே ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. யார் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? மோசே கொடுக்குறாரு. தான் நீ ஒரு பால சிங்கம்,
நீ பாசானிலிருந்து பாய்வ. எங்கெங்க போச்சு இதெல்லாம்? அழைப்பிலே உறுதியா இருக்கணும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம என்னைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இதுக்கு இவங்க 2 பேரும் அழைப்பை இழந்து போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானா நம்ம அதை அப்புறமா பார்ப்போம். இந்த நாளில் ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தான் கோத்திரத்தை போல, எப்ராயிம் கோத்திரத்தை போல அந்த அழைப்பை நம்ம இழந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய 12 கோத்திரம் தான் இஸ்ரவேல். 12 கோத்திரத்தில் 2 பேர் அவுட்டு. ஆண்டவர் நம்மளை நிற்க வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவன். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கார், ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கார், ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கார். கர்த்தருடைய அழைப்பு என் மேலே இருக்கு. ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். அவர் என்னை கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். இவங்க கூப்பிட்டு வரல, அவங்க கூப்பிட்டு வரல, இவங்க கூப்பிட்டு வரல, இவங்க கூப்பிட்டு வரல. யாரும் என்னை கூட்டிகிட்டு வரல, இயேசு என்னை கூட்டிகிட்டு வந்தார். இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு சீட்டு சொல்கிறாங்களா, முதலமைச்சர் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், பிரதமர் நாற்காலி கிடைக்கிறது கஷ்டம்னுவாங்க. அதெல்லாம் கூட ஈஸியாக கிடச்சிருங்க. இந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறது தான் கஷ்டம். இந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நமக்கு அந்த சீட்டை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக இருந்தோம்னா ஆண்டவருக்கு நம்ம வஞ்சனை செய்யவே மாட்டோம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய முழு பலத்தில் கடைசி ஒரு சொட்டு பலம் கூட கர்த்தருக்கு தான் செலவாகும். அவருக்கு தான் அப்புறம் தான் மற்றதுக்கெல்லாம். அப்போ இது 2வது என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் அழைத்தார். அந்த ஸ்திரீயை அழைச்சவர் தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அந்த ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்தவர் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார், விடுதலை. சும்மா அழைச்சி உட்கார வச்சு அப்படியே அனுப்பி விடுகிற தேவன் அவர் அல்ல. அல்லேலூயா. 3வது, அவள் மேல் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். அவர் வார்த்தை அனுப்புறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்கிறார், சந்தோஷம். அவர் என்னை அழைத்திருக்கிறார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் வார்த்தையை கர்த்தர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை எவ்வளவு வாஞ்சையா நம்ம தேடுறோம், அவர் வசனத்தை நம்ம எவ்வளவு வாஞ்சையா தேடுறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி நம்ம விரும்பி வாசிக்கிறோம். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா, உலக காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணுற நேரத்தை விட பைபிள் வாசிக்கிறதுக்கு செலவு பண்ணுற நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை அதிகமாக என்ன செய்யணும், வாசிக்கணும். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை வாசிக்காமல் சும்மா கதை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. வாசித்தேன் அப்படி இப்படி, ஒரு அதிகாரம் வாசித்தேன், 2 அதிகாரம் வாசித்தேன். ஒரு அதிகாரம்லாம் வாசிச்சுட்டு எப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு வேலை கொஞ்சோண்டு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு மாங்குன்னு வேலை செய்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இந்த இப்போ ஆரோன்லாம் பாருங்கள், இன்றைக்கி வர சொல்லிட்டாங்க. ஆரோனை காலையில் ஆராதனையை முடிச்சுட்டு ஓலையூருக்கு அவனால் என்ன செய்ய முடியல, வர முடியல. ஓலையூர் ஆராதனைக்கு வர முடியாமல் எங்கே ஓடிட்டான் வேலைக்கு. ஏன்? இவன் கொஞ்சம் காசு கொடுக்குறான், அவ்வளோதான். அந்த காசு எல்லாத்தையுமே சந்திக்குமா நம்ம வாழ்க்கையில்? அடுத்த தலைமுறைக்கு வருமா, 3வது தலைமுறைக்கு வருமா, 1000 தலைமுறைக்கு வருமா? வராது. அதுக்கே நம்ம எவ்வளோ உழைக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நாம் நேசித்து, அவர் வார்த்தையை எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஞானம்னா என்ன தெரியுங்களா? இயேசுதான் ஞானம். இயேசுடைய வார்த்தைகளை எவ்வளோ வச்சுருக்கோம் உள்ள. எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நகை வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறீங்க, சந்தோஷம் வச்சுக்கோங்க, உங்களை வேண்டான்னு சொல்லலை. ஆண்டவர் ஈசாக்கை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார். ஆனால் அதோட கூட தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்க? டெய்லி பிள்ளைங்களை ஒரு வசனமாவது படித்து ஒப்பிக்க சொல்லுங்கள். ஒரு வசனமாவது படித்து ஒப்பிக்க சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள், ஒப்பிக்க சொல்லுங்கள். ஒப்பி சொல்லு, எழுதி காட்டு, எழுத சொல்லுங்கள். நேற்று இந்த மாணவர்களுக்கான குழுவில் போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம்? என்னப்பா, 6 நாளும் உள்ளதை படிக்கணும், அப்புறம் எழுதி பார்க்கணும். அனிதா சொல்லுது, எழுதி பிள்ளைகளை இந்த 6 நாள் வசனத்தையும் எழுத சொல்லுங்க. 6 நாள் வசனத்தையும் உட்காந்து இன்னைக்கு எழுதி இந்த 6 நாள் இதையும் படித்து பிள்ளைங்களை அந்த வசனத்தில் கை வச்சு ஜெபிக்க சொல்லணும். சும்மாலாம் தட்டி தட்டி கொடுத்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது பிள்ளைங்களை. அப்புறமா அது உங்களுக்கு தூங்க வச்சிடும். அப்புறம்
வசனத்தை படிக்க சொல்லுங்கள். அடித்து எழுப்புங்க. எந்திரிச்சு என்ன செய்ய? படி, எழுதி காட்டு. இவ்வளோ பாடம் எழுதுது, எத்தனை புக்கு எழுதுது, புக்காக எழுதுது. என் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்க்குன்றீங்க. இதில் எழுதுனா என்ன? இனிமேல் இப்படி ஒரு காரியம் சொல்லலான் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பிள்ளைங்க எல்லாம் அந்த 6 நாள் வசனத்தை எழுதி கொண்டு வரணும். என்ன சும்மாவா வசனம் போடுறது? என்ன சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு ஒரு கடினமான காரியம் தெரியுமா அந்த வசனம் போடுறது? லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஜீசஸ்னு ஒரு குரூப் ஆரம்பித்து படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் அதில் சேர்த்து கிட்டத்தட்ட 33 பிள்ளைங்களாம் இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வசனம் போடுறது அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையவே கிடையாது. காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் நீங்கள் வேலை முடிஞ்சு வர்றது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் அந்த ஒரு வசனம் போடுறது. ஏன் தெரியுமா? ஏனோ தானான்னு வசனம் போடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது தானா, இது போடலாமா, இந்த வசனம் தானே அந்த பிள்ளைங்களுக்குன்னு கேட்டு கர்த்தர்கிட்டருந்து கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை என்ன செய்யணும்? எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி. நேற்றெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நேற்று ரெஸ்டே கிடையாது. காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி கிட்டத்தட்ட 10-11 மணி வரைக்கும் சுத்தமாக ஒரு நிமிஷம் கூட என்ன இல்லை, ரெஸ்ட் இல்லை. 10 மணி 11 மணிக்கு படுத்துட்டு கரெக்டாக 2:10 நைட்டு எந்திரிச்சு 2:10 4 வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்துருந்துட்டு 4:10 அப்புறம் ஓலையூருக்கு சாப்பாடு காரியங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி மேலே வரணும். இவ்வளவு வேலையின் மத்தியில் அந்த ஒரு வசனம் போடுறது சாதாரணமான வேலையாக இருக்கா? அந்த வசனம் உங்களை கேள்வி கேட்கும். நாளைக்கு வசனத்தை படிக்காமல் அந்த வசனத்தில் அப்பா அம்மாவும் ஜெபம் பண்ணணும், பிள்ளையும் ஜெபம் பண்ணணும், பிள்ளையும் எழுதணும், அப்பா அம்மாவும் அந்த வசனத்தை பார்க்கணும். அல்லேலூயா. சும்மா இல்லை, தேவனுடைய காரியங்கள் உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்படுகிறது. அவருடைய வார்த்தையை நீங்கள் மதிக்கணும். இந்த வார்த்தை எனக்காக வந்திருக்கு. சித்ரா சிஸ்டருக்கு வருதா அந்த வசனம்? வருதானே? படிக்கணும். டெய்லி அந்த வசனத்தை ஓப்பன் பண்ணி படிக்கணும். தர்ஷினியை படிக்க சொல்லணும், தர்ஷினியை எழுத சொல்லணும். எழுது. ஏன்னா இந்த வார்த்தை சும்மா இல்லைங்க, உங்கள் பிள்ளைங்களை தாங்கிறது இந்த வார்த்தை தான். எழுதவே தெரியல, என் பிள்ளை சின்னோண்டு பிள்ளையா, பரவாயில்ல, பிள்ளை கையை பிடிச்சி நீங்கள் எழுத வைங்க. என் பிள்ளை வந்து எல்கேஜி கூட போகலைங்க, பரவாயில்ல, கையில் பென்சிலை கொடுங்க. ஏன்னாங்க எல்கேஜி கூட போகாத பிள்ளை டிராயிங்லாம் வரையுதுன்றாங்க, என்னென்னமோ பண்ணுதுன்னு போடுறாங்க டிவியிலலாம். ஏன் அது உட்காந்து வசனத்தை எழுதாது? ஒருவேளை உங்கள் பிள்ளை அடங்காத பிள்ளை திமுறா பேசுது, போ அதெல்லாம் நான் படிக்க முடியாது போ அப்படின்னா, பிள்ளைக்காக உட்காந்து 7 தடவை நீங்கள் படிங்க. அது ஒரு தடவை படிக்கல ஆண்டவரே, அதுக்காக நான் 7 தடவை படிக்கிறேன், எப்படியாவது என் பிள்ளை படிக்கணும். அந்த வசனத்தை உங்கள் பிள்ளைகிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத பிள்ளையாக இருக்கலாம். இல்லை குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தா கணவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மனைவிக்கு பிடிக்காமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என் பிள்ளைக்காக அந்த வசனத்தை நான் சொல்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைக்காக அந்த வசனத்தை நான் சொல்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையை மதிக்க கற்றுக்கொள்ளணும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை மதிக்க. ஏன்னா அவர் என்ன செய்கிறாராம்? ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படிங்கிற வார்த்தை வந்தோன்னையும் அந்த அம்மாவுக்கு அற்புதம் நடக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு எல்லாமே செய்யும், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்யும், இந்த வார்த்தை எனக்காக ஏதாவது ஒன்று செய்யும். இந்த வார்த்தை சும்மா வரல. இப்போ நேற்றுலேருந்து 3வது மெசேஜ் இந்த கூனியை குறித்த மெசேஜ். அப்போ ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். கண்டிப்பாக நம்ம என்ன செய்வார்? நிமிர வைப்பார். 1வது ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன்ற நம்பிக்கை. 2வது அவர் தான் என்ன அழைச்சிருக்கார், அவர் தான் என்ன அழைச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். 3வது ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? எனக்குன்னு ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையை அந்த அம்மா கேட்டுச்சு. அந்த வார்த்தையை கேட்டதுனால தான் அதுக்கு அற்புதம் நடந்துச்சு. வசனத்தை என்ன செய்யணுமா? வாசிக்கணும், வசனத்தை கேட்கணும். அடுத்தது, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. அடுத்தது கைகளை வைக்கிறதுன்றது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆவியானவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இறங்கணும். ஆண்டவரே நின்று கேளுங்க. கொஞ்ச நேரம்னாலும் நின்று, ஆண்டவரே முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடுங்க, முழங்கால் போட முடியல, நான் காலையில் கூட சொன்ன மாதிரி உட்காருங்க. உட்காரவே முடியலையா? அந்த காலையில் ஓலையூரில் எப்படி படுத்துக்கிட்டே கேட்டாங்க, அப்படி படுத்துக்கங்க.
எப்படியோ ஒன்று பண்ணி, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவர்ன்றப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மக்கிட்ட இறங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மலையை போல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மெழுகு போல் உருகும். அல்லேலூயா. 18 வருஷமாக நடக்காத ஒரு காரியம் நடந்துச்சு. 18 வருஷமாக இருந்த நிந்தை நீங்குச்சு. 18 வருஷமாக இருந்த வேதனை, அப்படி குனிஞ்சே இருந்தால் அந்த இடுப்பு எப்படி வலிச்சிருக்கும், அந்த கால் எப்படி வலிச்சிருக்கும், தலை அப்படியே நிமிர முடியாமல் எப்படி வலிச்சிருக்கும். அத்தனையும் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சார்? சுகமாக்கினார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பிரசன்னம். அவர் தொட்டார். அவர் தொட்டார். என்னை தொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த கூனியை தொட்டிங்கல்ல, என்ன தொடுங்களேன். அந்த கூனியை தொட்டிங்கல்ல. சாம் ஜெபத்துரை அடிக்கடி சொல்லுவார், பரலோகத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் உட்கார மாட்டார். சர்ச்சில் உங்களை வேணால் ஒரே இடத்துல உட்கார வைக்கலாம். பரலோகத்தில் அப்படி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உட்கார வைக்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவரை எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்களோ அதுக்கேற்ற வாசஸ்தலம் உங்களுக்கு உண்டு. அவருக்காக பிரயாசப்பட்டவர்களுக்கு தனியாக இருக்கும். நேரடியாக அவருடைய மகிமையின் ஒளியில் எல்லாருமே நிற்க முடியாது. அவருக்கு ஆண்டவர் பரலோக தரிசனத்தை காமிச்சப்ப ஒரு சிலர் அந்த ஒளியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாங்களாம். பரலோகத்துக்குள்ளேயே பாருங்க, அந்த மகிமையின் ஒளிக்குள்ள போக முடியாத பரிசுத்தவான்கள் அங்கேயே இருந்தாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவர் டிஜிஎஸ் தினகரன் கடைசி அவருடைய வாழ்நாள் முடியக்கூடிய நேரத்தில் ஒரு புக் எழுதினார் பாருங்க. எப்போ எழுதுறாரு புக்கு? அவர் எப்பயுமே நிறைய எழுதியிருக்காரு. அதில் லாஸ்ட் புக்கு என் பரலோக தரிசனங்கள். அதை நான் படிச்சிருக்கேன். அந்த புக்கில் அவர் எழுதியிருப்பார், அவருடைய மகிமையின் மகிமையில் களி கூறுகிறது. அதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆசைப்படணும். எப்படியாச்சும் இது எனக்கு கிடைச்சா போதும், எப்படியாச்சும் அது எனக்கு கிடைச்சா போதும். அதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் கேட்காமையே கிடைக்கும். வாஞ்சை எதில் இருக்கணுமா? அவர் பிரசன்னம். ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவர், ரொம்ப பிரசன்னம். உங்கள் ஆவியில் நிரம்பணும். உங்களுடைய தொடுதலை நான் உணரணும். நீங்கள் என்னை தொடுறீங்கன்றதை உணரணும். என் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்றதை நான் உணரணும். ஆண்டவர் என் கூட நீங்கள் இருக்கிறீங்க. மதுரையில் ஒரு அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஜெபிச்சாங்களாம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நானும் அவங்க அந்த அக்காலாம் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நான் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு நாள் அந்த அக்கா சொன்னாங்க, தினமும் அதிகாலையில் 3 மணி 3:30 எந்திரிச்சு ஜெபிப்பாங்களாம். ஒரு நாள் கேட்டாங்களாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நானும் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் வர்றீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் நீங்கள் வர்றீங்க இந்த இடத்துல உலாவுறீங்கன்றத எனக்கு ஒரே ஒரு நாள் காமிச்சு கொடுங்க ஆண்டவரேன்னாங்களாம். ஒரே ஒரு நாள் நான் பார்க்கணுன்றதை பல வருஷமாக கேட்டாங்களாம். அவங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவாங்க? காலையில் பாருங்களேன், எத்தனையோ வருஷத்துக்கு இன்றைக்கி அவங்கள பற்றி பேச ஆண்டவர் வைக்கிறார். காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு முகத்தெல்லாம் நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு முகத்தில் பவுடர் அடிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் தடவி தலை சீவி நைட்டியை கலட்டிட்டு வேறு புடவை கட்டிட்டு அப்படி பல 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 பலன்னு போய் நிற்பாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், இது என்னத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இவ்வளோ மேக்கப்பு? அப்போ சொல்லுவாங்களாம், உலக பிரகாரமாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் பற்றியா, அவனுக்கு முன்னாடியே நான் கல்யாணத்தில் நான் எப்படி போய் நின்னேன், எப்படி உலக பிரகாரமான மணவாளனுக்கு முன்னாடி பியூட்டி பார்லரில் அவ்வளோ மேக்கப் பண்ணி அந்த ஒரு நாள் கூத்துக்கு அப்படி நின்னேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் மணவாளன் என்னை சந்திக்கிறாரு, அப்படியே போய் நைட்டியோட கலைஞ்ச தலையோட போய் நிற்க மாட்டேன். அல்லேலூயா. அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவங்க அந்த அக்கா. பல வருஷமாக கேட்டாங்களாம், ஒரே ஒரு நாள் நீங்கள் வர்றீங்கன்றதை எனக்கு சும்மா அப்படி லைட்டாக காமிச்சு மட்டும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு அருமையான வாசனை வந்துச்சான். என்ன வந்துச்சான்? ஆமாம், ஒரு அப்படியே அந்த சென்ட்டு, அது சென்ட் வாசனையான்னு தெரியல, என்ன வாசனையா எனக்கு தெரியல, பரிமள தைலத்தின் வாசனையாக இருக்கலாம் அப்படின்னாங்க. வெள்ளை போல செண்டு அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு உன்னத பாட்டில். அந்த வாசனையாக இருக்கலாம், ஆனால் தெரியல எனக்கு. ஆனால் அப்படி ஒரு வாசனை அந்த ரூம்குள்ளே வந்துச்சான். அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய காற்றடிச்சிச்சான். அந்த காற்றடிச்சு கொஞ்ச நேரத்தில் கிச்சனில் உள்ள செல்ஃபில் உள்ள எல்லா பொருளும் கீழே இருந்துச்சான். அல்லேலூயா. அத்தனையும் அந்த செல்ஃபில், கிச்சனில் உள்ள செல்ஃபில் உள்ள எல்லா மளிகை ஜாமான், மிளகு, சீரகம், கடுகு, பாத்திரம், தட்டு, டம்ளர், செம்பு அத்தனையும் ஒரே செகண்டில் அவ்வளவும் கீழே விழுந்துருச்சான். அப்போ சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்தோடனே அந்த இடத்துல ஒரு அசைவு வந்துருச்சு போல். ஆனால் ஒன்று கூட டப்பா திறந்து கீழே கொட்டலை. அவங்க சொல்கிறாங்க, நம்ம கையில் இருந்து விழுந்துருந்தா எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்,
எண்ணெய் பாட்டில் எண்ணெய் ஜக்கு கொண்டு கீழே விழுந்துருச்சான். ஆனா கீழே விழுந்தது நிமிர்ந்து நிக்குதான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன சாட்சி, ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன். நாம ஜெபம் பண்றது சும்மா இல்லைங்க, சும்மா பேருக்கு காலைல எந்திரிச்சோம் ஜெபிச்சோம் அப்படி இல்லை. கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறாரு, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் கேட்கிறாரு, நம்மளை தொடுறார். ஆண்டவர் ஒரு அசைவை ஆண்டவர் உண்டாக்குறார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அசைவு உண்டாகும். கர்த்தர் அசைக்கிற தேவன், அஸ்திபாரங்களை அசைக்கிறவர், சாத்தானுடைய அஸ்திபாரங்களை அசைத்து போட வல்லமை உள்ள தேவன். அதனால அவர் பிரசன்னத்தை கேளுங்க, அவர் பிரசன்னத்தை கேளுங்க. 1000 பிரசங்கங்கள் சாதிக்காததை தேவனுடைய பிரசன்னம் சாதிக்கும். 1000 பிரசங்கம். நான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஓலையூர்ல சொன்னேன், ராதான்னு ஒரு அக்காவை பத்தி. ஆண்டவர் அந்த அக்காவை தேவன் அவருடைய பிரசன்னத்தினால ரட்சித்தார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 4 காரியங்களை இந்த நாளில் எங்களோடு பேசினீர். இயேசு எங்களை காண்கிற தேவன். கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் என்னை வாழ வைக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் என்னை குணமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் எனக்கு அற்புதங்களை செய்ய போதுமானதா இருக்கிறது. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் ஐயா. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். அந்த ஸ்திரீயின் மேல உங்க கையை வச்சீங்களப்பா, என் மேல உங்க கையை வைங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவர் மேல உங்க கையை வைங்க இயேசுவே. அந்த வல்லமையுள்ள கரத்தை எங்க மேல வைங்க. உங்க வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யட்டும். ரீகா லதா ரகா லகா ரபா நகா ரகா லபா ரபா லபா. நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது, அவர் தொட பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். தேவரீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணின. இந்த மாலை வேளையிலும் அன்று ஜெப ஆலயத்தில் அநேகர் கூடி வந்திருந்தாலும் இந்த நிமிர முடியாத கூனியின் மனவேதனையை கர்த்தர் கண்டார், அழைத்தார், கைகளை அவள் மீது வைத்தார். உடனே நிமிர்ந்து, அதுவரை மண்ணை பார்த்து கொண்டிருந்த ஸ்திரீ மகிமனை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையினுடைய என்றைக்கு ஆண்டவருடைய கரம் இந்த ஸ்திரீயின் மீது வந்ததோ அன்றிலிருந்து ஆசீர்வாதம். இந்த மாலை வெல்லும் நம்முடைய 2 கரங்களை என் மீது வைப்பீராக. எவ்வளவு வேணும் நிமிர முடியாத காரியங்கள் அந்த நாளிலும் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தையினுடைய இடையில் ஒரு வெற்றியை காண நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தையினுடைய இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, ஒரு வெற்றியை நான் காண வேண்டும். ஆண்டவரே, இதோ உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் வாக்கு மாறாதவர், எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். இந்த மாலை வேளையிலும் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படியே ஜெப ஆலயத்திலே வந்திருக்கிறவர்கள் நீர் காண்கிறவர், தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார்க்கும்படி நம்முடைய தூதர்களை அனுப்புகிற தேவன். ஆண்டவரே, இவர்களுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். விசேஷமாக மனதின் காரியங்களை அறிந்திருக்கிறேன். எவ்வளவு வேணும் நிமிர முடியாமல் நல்ல ஆண்டவரை நம்பி உடைய வார்த்தையை நம்பி வந்த அந்த ஸ்திரீக்கு அந்த நாளிலும் விடுதலை கிடைத்த இந்த நாளிலும் உண்மை நம்பி வந்திருக்கிறார்கள். தாவீது சொன்னார், கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்ற வார்த்தை. இந்த மாலை வேளை கிருபையுள்ளவரே, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடர்ட்ட ஆண்டவரே. நிறைய பர்வதங்களை மெழுகு போல உருக செய்கிறது. எந்தெந்த காரியங்கள் எல்லாம்
ஆண்டவரே இவர்கள் எவ்வளவு வேணும் நிமிர முடியாமல், வெற்றியை காண முடியாமல், கண்ணீர், அழுகை, அவமானம், நிந்தையா இருக்கிறதோ, எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் எறாதபடி புரட்டி போட்டேன்ற வார்த்தையினுடைய இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே நிமிர முடியாத காரியங்களை கர்த்தர் அப்புறப்படுத்துங்க. நிமிர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வலது கையில் தீர்காயுசையும் இடது கையில் செல்வத்தையும் கனத்தையும் ஒவ்வொருவர் மீது வைப்பீராக. இன்னும் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்யும். நல்ல செய்திகளை கேட்டு உம்மை மகிமைப்படுத்த அநேகர் கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை காணத்தக்கதாக கர்த்தர் இவர்கள் வாழ்க்கை வெற்றியை அனுகிரகம் பண்ணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், சுகமும் தங்கி இருக்கட்டும். செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரயாணங்கள் உங்கள் பிரசனை கூட இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் எல்லாம் உடைய ரத்தத்திற்குள் மூடிக்கொள்ளுங்க. தேவகரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.